सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியும் வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2024 நடக்க இருக்கின்ற பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்வுக்கு மதியம் செகண்ட் பேப்பரு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக இப்போ மாடல் கொஷின் பார்க்குறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் எல்லாமே ஆன்சரோடு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதையும் பார்த்துட்டு படித்து எழுதி பாருங்கள். ஃபஸ்ட் ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படிங்கும்போது இது கதைன்னு அர்த்தம். இந்த 3 கதை கொடுத்துருவாங்க. அந்த கதையில் ஏதாவது ஒன்று மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஏக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏ கஹானி ஒரு கதை மட்டும் எழுதுங்கன்னு இருக்காங்க. மார்க் 10 மார்க்கு. கிஷி ஏக்கு மகான் வியக்திக்கு ஜீவனிக்கா சாராம்ச லிக்கியே. மகான் அப்படின்னு அந்த இடத்துல லீடர்ஸை பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க லீடர்ஸை. இதில் இனி ஒருத்தர் மட்டும் எழுதலாம். இதுக்கு 10 மார்க்ஸு. கிஷி ஏக் விஷய பர் நிபந்து லிக்கியே அப்படின்றாங்க. இங்கேயும் 4 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4ல் இனி 1 மட்டும் எழுதினா போதும். இதுக்கு 10 மார்க்ஸு. கின்கி தீன் கா பித்திர 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 அர்த்தமே வாக்கியமே பிரயோக கீஜி அப்படின்றாங்க. இங்கே இந்த பின்ன பின்ன அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சென்ட் இப்போ தீர் அப்படின்னா வீரன்னு அர்த்தம். வீரனை வச்சு நம்ம எழுதுகிறோம். அந்த மாதிரி ரெண்டு வாக்கியமாக நம்ம எழுதணும். அது மொத்தம் டோட்டலாக இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 மட்டும் எழுதினா போதும். 1 2 மார்க்கு. சமனார்த் சப்த லிக்கியே அப்படின்னாங்க. இங்கே தர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. தர்த்தின்னு பூமி. பூமிங்க மாதிரி ஹிந்தியில் பூமின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ண இந்த இடத்துல. அந்த மாதிரி ஹிந்தியில் கொடுத்து ஹிந்தியில் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 6 1 இதுக்கு சாய்ஸ் வராது. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் ரைட் பண்ணணும். வச்சன் பத்தில் சிங்குலர் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 6 கொடுத்துருக்காங்க. 6மே ரைட் பண்ணணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. லிங்க் பத்திலன்னா ஜெண்டர் 6 கொடுத்துருக்காங்க. 6மே நீங்கள் படிச்சுட்டு இங்கே எழுதணும். கின்கி தீன் வாக்கியங்கா வாக்கிய பத்திலியே அப்படின்றாங்க. இங்கே மொத்தம் டோட்டலாக 6 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு எந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படின்றது நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணுது. இது ஃபுல்லாக எல்லாமே இப்போ நம்ம 5th ரோமன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்கணும், கிராமர் பார்ட் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். இது ஃபுல்லாக கிராமர் பார்ட்டில் இருக்குது. புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நல்லா தரவாக படிச்சுக்குங்க. இதில் இனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. சூச்சனாக்கு அனுஷார் பத்திலியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கீழே பூக்கா பூக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் வச்சு என்ன பண்ண நம்ம ரைட் பண்ணணும். இதுக்கு 1க்கு 2.5 மார்க்ஸு. நீங்கள் 2மே நீங்கள் அட்டன் பண்ணணும். கின்கி தோ லோகித் கஹாவத்தோக்கா சம்ஜாயே. இதை இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராவர்ப் கரெக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு எனி 2 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. பிராந்திய பாஷாமி அனுவாத் கீஜே. அப்போ அவங்க ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுனீங்க, தமிழ் எழுதுனாலும் சரி இங்கிலீஷில் எழுதுனாலும் சரி இதை படித்து பார்த்து நீங்கள் எழுதுங்க. இப்போ எழுதலாம். இதுக்கு 5 மார்க்கு. ஆன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே மேலே பேராகிராஃபாக கொடுத்தாங்க. நீங்கள் எழுதலாம். அதை நெக்ஸ்ட்டு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து பார்த்து நீங்கள் தமிழில் கூட எழுதலாம். இங்கிலீஷில் எழுதுகிறவங்களும் இங்கிலீஷில் எழுதலாம். இதுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இது எழுதலாம். இதுக்கு 5 மார்க்கு. லாஸ்ட் ரோமனு ஹிந்தி அனுவாத் கீஜே அப்படின்னா ஹிந்தியில் மொழியாக்கம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அவங்க ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணி நம்ம படிச்சுட்டு எதில் எழுதுகிறோம்னா ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுக்கு வந்து 15 மார்க்கு. ரொம்ப இது ஈஸி தான், நீங்கள் தெரியலன்னு சொல்லி விட்டு வராதீங்க. இந்த இங்கிலீஷில் தெரியலனாலும் தமிழில் படித்து கூட இதை வச்சு நம்ம ஹிந்தியில் வந்து அழகாக நீங்கள் எழுதலாம். தெரியாதவங்க கூட 10 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வரும். நாங்கள் பிராதி, மத்தியமா, ராசமாசா, பிரவேசிகா, பரிச்சயா எல்லாமே நாங்கள் நடத்தியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.